தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். ஒரு தினத்தில் மட்டும் மகளிரை கொண்டாடாமல் வருடம் முழுக்க மகளிரை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் திமுகவுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது தொடர்ந்து தன்னுடைய சாதனை பயணத்தை இந்த 4.5 ஆண்டுகளில் நிகழ்த்தி இருக்கு. சட்டங்கள்னாலையும் திட்டங்கள்னாலையும் மட்டும் பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடியலை கொண்டு வந்துட முடியுமான்னு கேட்டால் நிச்சயம் இல்லை. அதை தாண்டி ஆட்சி பொறுப்பேற்று ஏற்பதற்காக மட்டும் வாக்கரசியலுக்காக மட்டும் இந்த ஆட்சி செயல்படலை அப்படின்றது தான் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் நம் மாண்பு முதல்வர் அவர்கள் எல்லா இடத்துலையும் பிரகடனப்படுத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம மாண்பு முதல்வர் அவர்களை அப்பான்றதும் ஸ்டாலின் தாத்தான்றதும் குழந்தைங்க மகளிர் பெண்கள்னு சொல்லிட்டு எல்லாரும் உரிமை கொண்டாடுற அளவுக்கு இன்றைக்கி தமிழகத்தில் நல்ல ஒரு விடியல் ஆட்சி அப்படின்றது நடந்துட்டுருக்கு. திமுக என்ன செய்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி பெண்களாகிய நாம் கல்வி கற்கிறோம், வேலைக்கு போகிறோம், நமக்கு வேணுன்ற விஷயத்த அரசியல் அதிகாரம் உட்பட எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கி நாம் உயர்ந்திருக்கோம். அப்படின்னா அதில் திராவிட மாடல் ஆட்சியின் பங்கு அப்படின்றது ரொம்ப பெருசு. நீதி கட்சி காலத்தில் தொடங்கி இன்றைக்கி திமுக அதிமுக அந்த வரிசையில் இன்றைக்கி நிறைய புது கட்சிகள் வந்துட்டுருக்காங்க. யார் வந்தாலுமே தொடர்ந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஃபோக்கஸ் பாயிண்ட் எல்லா காலகட்டத்திலையும் யாராக இருந்திருக்காங்க அப்படின்னா மகளிர் தான். ஆனால் அப்பேற்பட்ட மகளிருடைய வாழ்வியலை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எத்தனை பேர் உண்மையாகவே முயற்சிக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே பிரதானப்படுத்த வேண்டிய கேள்வி. அந்த வகையில் நம்மளுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, இப்படி பல விஷயங்கள் இதுக்கு முன்பிருந்த ஆட்சியாளர்கள் செய்ததை விட ஒரு படி மேலே விமர்சனக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆட்சி இன்றைக்கி நம்ம முதல்வர் விருந்து கொடுத்துட்ருக்காங்க. திமுகவை முன்னிலைப்படுத்தி மட்டும் இந்த வாதங்களை நான் முன்வைக்கலை. நம்மளுடைய முதல்வர் பொறுப்பேற்ற நாள் முதல் அவர் கொண்டு வந்த பெரும்பாலான திட்டங்கள் யாருக்கான திட்டங்களாக இருந்திருக்கு அப்படின்னா மகளிருக்கான திட்டங்களா, குழந்தைகளுக்கான திட்டங்களா, மாற்றுத்திறனாளிகளுக்கான நிறைய திட்டங்கள், திருநர் சமூகத்துக்கான திட்டங்கள், மாணவர்களுக்கான திட்டங்கள் பிரதானப்படுத்தி கொண்டு வந்திருக்கோம். 1000 ரூபா உரிமை தொகை கொண்டு வரும்போது இந்த திட்டம் வரவே முடியாதுன்னு சொன்னவங்க, பிச்சை காசு போடுறீங்களான்னு கேட்டவங்க, இது செயல்பாட்டுக்கு வரவே முடியாதுன்னு சொன்னவங்க, இன்றைக்கி அதை 2000 அறிவிக்கிறத பார்க்க முடியுது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த உரிமை தொகை அப்படின்றது, உரிமை தொகை காசுக்கு அப்பாற்பட்டு திமுக ஆட்சி செய்த ஒரு பெரிய சாதனையாக ஒரு பெண்ணாக பலர் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தா, கொடுக்கக்கூடிய 1000 ரூபா உரிமை தொகை காசாக மட்டும் எல்லா அக்கௌண்ட்லேயும் போய் சேரலை. அதை தாண்டி உரிமை தொகை பெண்களுக்கு ஏன் போய் சேரணும் அப்படின்ற ஒரு விவாதம், பெண்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்தில் என்னவா இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய தேடலை நோக்கி இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையை நகர்த்துறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா முடிஞ்சது. அந்த உரிமை தொகை எல்லாருக்கும் போலே மேடம். திமுக ஆட்சியில் 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமான விருப்பம். கஜானால என்ன இருக்குது நமக்கு தெரியாது. இதுக்கு முன்பு இருந்தவர்கள் 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்கவே முடியாதுன்னு கொக்கரிச்சதுக்கு காரணம் கஜானா காலியாக இருக்குன்னு தெரிஞ்சதுனால. திமுக ஆட்சி பொறுப்பேற்று வரும்போது கோவிட் காலகட்டம், அந்த ஆட்சி நிறைவடைஞ்சு இந்த ஆட்சி வருது. கஜானால ஒன்றும் இல்லை, வாக்குறுதிகள் கொடுத்ததை தாண்டி மக்களை காப்பாற்ற வேண்டிய சூழல் இருந்தது. இதெல்லாம் தாண்டி முதல் கட்டமாக சில லட்சம் பெண்களுக்கும் அது சில கோடி பெண்களுக்கும் இன்னைக்கு 1,30,00,000 மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க 1000 ரூபா உரிமை தொகை போயிருக்கு. மாண்பு முதல்வர் நினைச்சிருந்தா அந்த 1000 ரூபா உரிமை தொகை, வாக்குறுதியில் கொடுக்க வேண்டிய 1000 ரூபா உரிமை தொகையை வாக்குறுதியில் கொடுக்காத திட்டங்கள், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வாக்குறுதியில் கொடுக்கப்படாத திட்டங்கள். அவர் நினைச்சிருந்தா அதுக்கு செலவழிச்சிருந்த 500 கோடியை 800 கோடியை கிட்டத்தட்ட 1000 கோடியை வாக்கரசியலுக்காக மட்டும் முதல்வர் செஞ்சிருந்தா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுகளுக்கு 1000 ரூபா கொண்டு போய் சேர்த்திருக்க முடியும். முதல்வரை தாயுமாடவன் எல்லாம் சொல்றதுக்கு காரணம், அம்மா எப்படி தன்னுடைய இருப்பை சரியான விஷயங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்களோ, இன்னைக்கு நம்ம மாநிலத்தோட முதல்வர் இதை 1000 ரூபா உரிமை தொகையை முதல் கட்டமாக 1,30,00,000 மகளிருக்கு கொடுத்து அதை ஆரம்பித்து வச்சாரு. இதில் பல விமர்சனங்கள் இருக்கலாம். இப்போ திராவிட மாடல் ஆட்சியின் முத்திரை பதித்த திட்டங்களாக 1000 ரூபா உரிமை தொகை, இல்லம் தேடி கல்வி, கட்டணமில்லா பேருந்து, இந்த மாதிரி எக்கச்சக்க திட்டங்கள், மக்களுக்கு தெரிந்த திட்டங்கள் எத்தனையோ இருக்குது. அது மக்களை வரிசைப்படுத்துவாங்க. அதெல்லாம் இருக்கும்போது ஓட்டரசுக்கு செல்லாத பல திட்டங்களையும் நம்ம முதல்வர் தொடர்ந்து செஞ்சுட்ருக்காரு. பெண்களுக்கான உரிமைக்காகவும் குழந்தைகளுக்கான உரிமைக்காகவும் தொடர்ந்து திமுக அரசு எல்லா காலகட்டங்களிலும் உதவிருக்கு. ஒரு பெண் வெளியில் வர்றதுக்கும் ஒரு பெண்ணுக்கு கடைசி வரைக்கும் சொத்தாக இருக்கிறதுக்கும், திரைப்படங்கள்லேயே நம்ம பார்த்த செய்தி, யாரும் நம்ம கிட்ட இருந்து பிடுங்க முடியாத சொத்து கல்வி. அப்பேற்பட்ட கல்வியை நம்ம கிட்ட பல தலைவர்கள் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பெரும்பாடு பட்டிருக்காங்க. ஒரு காலகட்டங்களில் பெண்களுக்கு கல்வி அப்படின்றது, கல்வியை பற்றி வாயை திறக்க முடியாது, நமக்கு என்ன வேணுன்றது கேட்க முடியாது, பிடிச்ச கணவரை நம்மளால் சூஸ் பண்ண முடியாது, மாப்பிள்ளை வேணும் வேண்டாம் எனக்கு இதான் வேணும் படிக்கணும் ஏதாவது பெண்கள் கேட்க முடியுமா? ஆனால் அப்படிப்பட்ட சூழலேருந்து இவ்வளோ தூரம் மாறி வந்திருக்கோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதுக்கு காரணம்னு நிச்சயமாக சொல்லலை. எல்லா இயக்கங்களும் எல்லா தலைவர்களும் பல காலகட்டமாக போராடினது முக்கியமான காரணம். ஆனால் பெரியார்னு ஒரு பெருந்தலைவர் வந்ததுலேருந்து அவரை தொடர்ந்து அண்ணா, அவரை தொடர்ந்து கலைஞர்னு இப்படி ஒவ்வொரு தலைவர்களாக கொண்டு வந்த விஷயம். இதில் அதிமுகவுக்கும் நிச்சயம் பங்கு இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது.
பெண் குழந்தைங்களை வெளியில் படிக்கவே அனுப்ப மாட்டோம்னு சொல்லும்போது உணவுக்காக குழந்தைங்களை அனுப்புங்க, அதுக்கப்புறம் தங்கத்துக்காக அனுப்புங்க, சைக்கிளுக்காக அனுப்புங்க, லேப்டாப்காக அனுப்புங்கன்னு சொன்ன நிலை இப்போ என்னவா மாறி இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு பெண் பிள்ளை கூட ஒரு சிங்கிள் டிகிரி முடிக்காத நிலைமையில இன்னைக்கு யாருமே இல்லை. படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் யாராவது சொன்னால் இன்னைக்கு அது அஃபென்ஸ்ன்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலை என்னன்னா, தமிழர்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நம்பி வரக்கூடிய மற்ற மாநிலத்தவர்களை கூட அரவணைச்சு கொண்டு போற ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைகள், பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான கழிவறையே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் சொல்றாங்க மேடம். என்னன்னு சொல்லிருங்க. பல மாநிலங்கள்ல கல்வி கூடங்களே இல்லைன்ற ஒரு நிலைமை இருக்கு. அதனால டிஸ்ட்ரிக்ட் ஒரு டாய்லெட் கல்வி இல்லைன்னா கூடம் இல்ல, பரவாயில்ல. நிச்சயம் இல்ல. நமக்கு கிடைக்க வேண்டிய கல்வியும் மருத்துவமும் நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா இடத்துக்கும் சரிசமமாக போகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கனவு. அதுக்கான ஆசை தேடல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆங்கிலேயர்கள் நம்மளை விட்டு போகும்போது எல்லா மாநிலமும் ஒரே மாதிரி தான் துடை தெரிந்து விட்டறியப்பட்டு போச்சு. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகணுன்ற ஒரு நிலைமை இருக்குது. அன்னைக்கு பீகாருக்கு பின்னாடி இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு எவ்வளவோ முன்னேறிய மாநிலமாக இருக்குது. நீங்கள் எங்கிட்ட கேட்டால் கல்வியில் நிறைவடைஞ்சிட்டோமான்னு கேட்குறோமா, இல்லை மெடிசனில் நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஆகிட்டோமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலிசி எது வரைக்கும் வேணாலும் கேட்டாலும் நம்ம தண்ணீரை அடைஞ்சிட்டோமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் எல்லா துறைகளிலும் முதல் இடத்துல, இரண்டாவது இடத்துல, மூணாவது இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா திராவிட கட்சிகளோட பங்கீடு, முக்கியமாக திமுகவோட பங்களிப்பு அப்படின்றது பெரும்பான்மையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி கல்வி இன்னைக்கு யாருக்கும் மறுக்கப்படாத ஒரு விஷயமா இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து ஆரம்ப சுகாதார மையங்கள் வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு பேசிக் செட்டப் அப்படின்றதுக்கு இன்னைக்கு நம்ம மாநிலத்தை நம்பி யார் வந்தாலும் கல்வி அவங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலை இல்லை. மருத்துவம் எல்லாருக்கும் கிடைக்குது. ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது எல்லாருக்குமான ஒரு விஷயமா மாறி இருக்கு. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அடிப்படையான சில விஷயங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா பிரச்சனைகளாக இருக்குது. அதையும் சரி பண்ணுறதுக்கான முயற்சியை நம்ம ஈடுபட்டு இருக்கோம். தமிழ்நாடு அப்படின்ற தனித்து ஒரு நாடு கிடையாது, அது ஒரு மாநிலம். நம்ம கூட்டாட்சி தத்துவத்தை நம்பி இருக்கோம். நாம ஒன்றிய அரசை நம்பி தான் இருக்கோம். நாம வாங்குற வரி பணத்தை நம்ம மட்டும் வச்சுக்காம அது ஒன்றியத்துக்கிட்ட கொடுத்து திருப்பி வாங்கக்கூடிய நிலையில் இருந்துக்கிட்டு நம்ம கிட்ட இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து டெவலப் பண்ணணும், இருக்கிறத மெயின்டைன் பண்ணணும், சொன்ன வாக்குறுதியும் கொடுக்கணும். பேரிடர்கள் அத்தனை முறை வந்து போயும் இன்னைக்கு வரைக்கும் பேரிடறதுக்கான நிதி நமக்கு வரல. நமக்கு தார்மீகமாக கிடைக்க வேண்டிய 2152 கோடி கல்விக்கான ஒரு விஷயம் மட்டும் கூட இன்னும் வரைக்கும் வரல. இந்த மாதிரி நமக்கு தார்மீகமாக கொடுக்க வேண்டிய பங்களிப்பே நமக்கு கொடுக்கல. 10 லட்சம் கோடி இன்னைக்கு தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றோம். 2.5 3 லட்சம் கோடி தார்மீகமாக குறிப்பிட்ட சில திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி வர வேண்டிய நிதி இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அதுக்கு இங்க இருக்க திமுக அரசு கேள்வி கேட்கலான்னு கேட்டால் நிச்சயமா கேள்வி கேட்குறாங்க. கேட்குற கேள்விகளுக்கு பதில் தான் வர மாட்டேங்க தவிர்த்து தொடர்ந்து அதுக்கான கூக்குரலும் போராட்டங்களும் மற்ற விஷயங்களும் தொடர்ந்து நம்ம எழுப்பிட்டு தான் இருக்கும். ஆட்சி சார்ந்தும் இயக்கம் சார்ந்தும் இந்த அரசு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ முதல்வர் கொண்டு வந்த திட்டங்கள்ல பெரிய திட்டங்கள் மக்களுக்கே தெரியும். மக்களுக்கு தெரியாத திட்டங்கள், ஓட்டரசுக்கு செல்லாத திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. கர்ப்பப்பை நுழைவாய் புற்றுநோய் HPV வேக்சினுக்காக சில கோடிகள் நம்மளுடைய அரசு இன்னைக்கு ஒதுக்கி இருக்கு. அது ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டம். போன பட்ஜெட்டில் அவங்க அறிவிச்சது, ஆனால் கொண்டே வரல. எந்த மாநிலமும் நிறைவேற்றவே இல்லை. உலகத்தில் எந்த மாகாணங்களும் நிறைவேற்றவில்லை. ஆனால் தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் இன்னைக்கு அதை நிறைவேற்றி அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற முயற்சி கொண்டு வந்திருக்கு. திமுக அப்படின்ற இயக்கம் இன்னைக்கு வந்து எவ்வளோ இடத்துல லைப்ரரிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் ஆண்கள் பெண்கள் அரசியல் மட்டும் நோக்கி போய் கொண்டிருந்த நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உள்ளாட்சியில் வந்து ஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். திருநர் சமூகத்துக்கு நல வாரியம் அமைச்சதுலேருந்து இன்னைக்கு திமுகலே திருநர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இன்னைக்கு பல இடங்கள் இருக்கிறது பார்க்க முடியுது. இனி எந்த ஜாதியில் வேணாலும் போகிற, ஆனால் பெண் ஜாதியாக இருந்தால் நீ ஒடுக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு பல காலகட்டங்களாக நம்ம ஒதுக்கி வச்சிருந்த இடத்துல நம்ம சாமியாகவே இருந்தாலும் பெண்கள் பெண் சாமியை தொட முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது பெண் ஓதுபவர், அதாவது பெரியார் நினச்சது கலைஞரால் செய்யவே முடியாதது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் இந்த முதல்வர் வந்த பிறகு எல்லா சாதியினரும் அர்ச்சகராகலாம், பெண்களும் ஓதுபவர் ஆகலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. சிட்கோ எத்தனையோ டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட சிட்கோவில் பெண்கள் வந்து குழந்தைகளோட வேலைக்கு வராங்கன்றத உணர்ந்த முதல்வர் இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் மூலிமா எல்லா இடத்துலையும் அதுக்கான க்ரீச் ஏரியாஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் பெண்கள் குழந்தைங்களை அவங்களை விட்டுட்டு அவங்க வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்ற சூழல் வந்து இருக்கு. அது வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் சிட்கோ இப்போ தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றம். ஜியோவாக இருக்குதான்னு கேட்குறேன். நிச்சயமாக இருக்குது, பாஸ் பண்ணியிருக்காங்க. சிட்கோவில் வந்து குழந்தைங்களோட பெண்கள் வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு. ஸோ பெண்களுக்கான சொத்துரிமையில் ஆரம்பித்து இன்றைக்கி பெண்கள் பேரில் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அதுக்கான ஃபீஸ் கம்மி அப்படின்றது முதற்கொண்டு நமக்கான கல்வி வேலை வாய்ப்பு அதுக்கான சூழல் இது எல்லாத்தையுமே இந்த கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு. ஒரே ஒரு திட்டமாக பார்த்தா இது எதுவுமே வந்து பெருசாக ப்ரொபகேண்டா பண்ண முடியாத, எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாத விஷயமா தெரியலாம். ஆனால் ஒட்டுமொத்த விஷயமா பார்க்கும்போது இது எல்லாமே முக்கியம். தொடர்ந்து இந்த அரசை பார்த்து வைக்கக்கூடிய கேள்வி என்னன்றதையும் நானே சொல்லிடுறேன். டாஸ்மாக் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கஞ்சா மற்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, ட்ரக் ரிலேட்டட் விஷயஸ் சொல்லுவாங்க. நிச்சயமாக பெண்களுக்கு அதிகமாக அகெயின்ஸ்டாக நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற வாதமும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இது திமுக ஆட்சியில் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழர்னு முதல்ல
அப்படின்னு கனிமொழி அம்மையார் தான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க. இந்த 2016 தேர்தல் வாக்குறுதியாகவே வந்து டாஸ்மார்க் இல்லாத விஷயம் இருக்கணுன்றது மேனிஃபெஸ்டோவில் வெளியிட்டதே வந்து திமுக தான். இன்னைக்கு எல்லா இடங்களிலும் திருமிகு கனிமொழி அவர்கள் இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள் காட்டி இதை சொல்கிற அளவுக்கு டாஸ்மார்க் வேணாம் அப்படின்றது தான் திமுகவுடைய ஸ்டாண்டும். ஆனால் அது நிதர்சனமாக ப்ராக்டிக்கலாக உடனே செய்ய முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அது தமிழ்நாட்டுடைய பிரச்சனையும் இல்லை, அதுக்கான முயற்சி தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம். தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட திடீர்னு நீ குடிக்காதப்பான்னு சொல்கிறதும் டாஸ்மார்க்கை இன்றைக்கே இழுத்து மூடுறதும் அதுக்கான சொல்யூஷன் கிடையாது. டாஸ்மார்க்கே இல்லை அப்படின்னா நீ டாஸ்மார்க் இல்லைனா பரவாயில்லப்பா கள்ளு குடிப்பாடலாம் சொல்ல முடியாது. அதுவும் ஒரு வகையான போதைப் பொருள் தான். நீ இதை செய்யாதுன்னு சொன்னால் கள்ளச்சாராய பெருக்கள் வந்து அதிகமாகும். அதை யார் கட்டுப்படுத்துறது? இதையும் நம்ம சரி செய்யணும், அதையும் நம்ம சரி செய்யணும். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இன்னும் டாஸ்மார்க் இன்க்ரீஸ் ஆகாத விஷயங்களை தொடர்ந்து மேற்கோள் காட்டிகிட்டு இருக்கோம். உலக நாடுகள் முழுக்க அச்சுறுத்தலாக இருக்கிறது போதை கலாச்சாரம். அப்படி பார்த்தா குஜராத்தில் இறக்குமதி செஞ்சு அது அதானி துறைமுகம் மூலியமாக உள்ளே வர வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள், டாஸ்மார்க்லேருந்து கஞ்சாலேருந்து எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லா இயக்கமும் இந்த விஷயத்தில் இந்த பாயிண்ட்ல ஒன்று கூடுறோம். ஆனால் அது உடனடியாக சரி செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. இதில் 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று, அதுக்கு உள்ளே போயிருக்கிறவங்கள திருப்பி நம்ம மீட்டு கொண்டு வரதுக்கான ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லேருந்து மற்ற விழிப்புணர்வு தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. யார் அங்கே அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். அவங்கள இன்னும் பலப்படுத்துறதுக்கு என்ன விஷயம்லாம் செய்யணுமோ அது தொடர்ந்து வந்து நம்ம இயக்கமாக அரசாக வந்து எல்லா இயக்கங்களும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு. இங்கே திமுக, அதிமுக, நாம் தமிழர், காங்கிரஸ், பாஜக அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் ஐடியாலஜிக்கலாக நம்ம எல்லாருமே பிரிஞ்சு தான் இருக்கோம். ஆனால் பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுடைய முன்னேற்றம், தாவேகாவையும் இணைச்சுப்போம். இனி XYZ யார் வந்தாலும் அவங்களையும் இணைச்சுப்போம். எல்லாரும் சேர்த்து சொல்கிறோம். எல்லா இயக்கங்களும் ஒரு பாயிண்ட்ல ரொம்ப தெளிவாக இருக்கும். இது யாருக்கும் வேண்டாம். ஆனால் இது முற்றிலும் இன்னைக்கே வந்து டீரூட் பண்ண முடியுமான்னு கேட்டால், அப்ரூட் பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டா நாட் பாசிபிள். டாஸ்மார்க்கோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கலை, 500 கடைகள் குறைச்சிருக்காங்க. இன்னைக்கு வாய் பேச்சில் சொல்லிடலாம் போன ஆட்சிக்கு இந்த ஆட்சி வந்து அதிகரிச்சிருக்குன்னு. தரவுகள் படி அப்படி அதிகரிக்கப்படலை. குற்றங்கள் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு தரவு சொல்கிறாங்க. குற்றங்கள் அதிகரிக்கப்படலை. முன்பிருந்த ஆட்சியாளர்கள் குற்றங்களை ரெக்கார்ட் பண்ணுறதுல தவறின விஷயத்த இந்த ஆட்சியாளர்கள் தவறு நடந்தால் ஆமாம் தவறு நடந்திருக்கு அப்படின்றத ரெக்கார்டை முதல்ல பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இங்கே அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம். பாலியல் ரிலேட்டடான மற்ற பிரச்சனைகளுக்கு சட்டமன்றத்தில் அண்மையில் வந்து எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கு. நம்மளுடைய மற்ற விஷயங்களும் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து பொறுப்பேற்ற நாள் முதல் பல திட்டங்கள் சொன்னதையும் நிறைய விஷயங்கள் செஞ்சதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் அப்படின்னு இன்னைக்கு நம்ம மாநிலத்தை கொண்டாடுறாங்க. நம்ம முதல்வரை உலக மேடைகளில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. வாக்கரசியலுக்காக இந்த அரசு இதெல்லாம் செய்யணும்னு நினச்சிருந்தா எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கலாம். பெண்கள் கையில் எவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்மளோட மொழிக்காக, நம்மளோட மாநில உரிமைக்காக, சுயாட்சிக்காக, இதெல்லாம் தாண்டி திமுகன்ற அரசோடைய செயல் திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றதை தாண்டி நம்மளை நோக்கி வர அம்புகளையும் இந்த அரசு வந்து சரியாக கையாண்டுருக்கு. நம்ம முதல்வரை எல்லாருக்கும் தெரியுமா தெரியலையான்னு கூட தெரியல. ஆனால் கவர்னரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஆள முடியாத மாநிலங்களில் பாஜக போன்ற ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் வந்து நெருக்கடி கொடுத்தாங்க, கஷ்டம் கொடுத்தாங்க, நம்மளுடைய ஜிஓஸ் பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண விடாமல் தடுத்தாங்க அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். இப்பேற்பட்ட நெருக்கடி சூழல்லையும் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லையும் இவ்வளோ சிறப்பான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் நம்ம மாநிலத்தால் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும். உங்களுக்கு வாங்க தெரியலன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. உங்களுக்கு வாங்க தெரியல, இணக்கமா இருந்து வாங்க தெரியலன்னு சொல்றாரு. இணக்கமா இருந்து வாங்கி அவங்க எவ்வளவு செஞ்சாங்கன்றதையும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் இங்க திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்ற தியரிக்குள்ளேயே வரல. இங்க யார் நம்மளை ஆளணுன்றதை விட யார் நம்மளை ஆளக்கூடாதுன்றதில் நாம் எல்லாரும் தீர்க்கமாக இருக்கணும். திராவிட மாடல் ஆட்சி, திராவிடம் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் தான் இவ்வளோ நாள் நம்ம பண்ணின சாதனையும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய நிலையும் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஃபாசிசம் எப்போ உள்ளே வருதோ அப்போ பெண்களை மறுபடியும் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டுறதுக்கு இவங்க எல்லாரும் தயாராக இருக்காங்க. நம்ம கையில் இந்த கரண்டியை பிடுங்கி தூக்கி போட்டுட்டு புத்தகங்கள் கையில் கொடுத்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் நம்பர் 1 விமன் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. கல்வியில் சிறந்த மாநிலம், டபுள் டிகிரிஸ் இருக்க அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், பெண்கள் நிறைய படிக்கக்கூடிய மாநிலம், PhDs அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். இது எல்லாத்துலேயும் தமிழ்நாடு நம்பர் 1. நம்ம MOU சைன் பண்ணதுலேருந்து இண்டஸ்ட்ரியல் விஷயங்கள் நிறைய உள்ளே கொண்டு வந்ததுலேருந்து எல்லாரையும் ஒருமித்த வளர்ச்சியில் கொண்டு போகிறதுக்கான நிறைய முயற்சியை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம். குரலற்றவர்களின் குரலாக இவங்களுடைய வாக்குகள் பெருசாக இம்பாக்ட் க்ரியேட் பண்ணாட்டாலும் இன்றைக்கி ஸ்விக்கி ஜொமேட்டோ அவங்க கூட ரெஸ்ட் எடுக்கிறது கூட நம்ம ஒரு விஷயம் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்படி சின்ன சின்னதாக நம்ம முதல்வர் பண்ண விஷயம். முதல்வர் படிப்பகம் நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும்? தொழில் முனைவோர் பெண்கள் எத்தனையோ பேர் அது மூலிமா பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஒரு முதல்வர் படிப்பகம் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் கொண்டு வந்திருக்கு. தோழி விடுதி திட்டம், 1000 ரூபாய் கட்டண விழா பேருந்து, காலை உணவு திட்டத்திலேருந்து நம்ம முதல்வர் கொண்டு வந்து இவ்வளோ திட்டங்களுக்கு கொண்டு வந்ததுக்கு பதிலாக அவர் அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துருக்கலாமே. கேள்விகள் எவ்வளோ நம்ம மேலே வீசப்பட்டாலும் தோழி விடுதியில் அதிகமான
சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தோழி விடுதலை அதிகமான சார்ஜஸ் இருக்கிறதா ஒஃபிஷியலாக இன்னைக்கு வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. உங்களுக்கு வர மாட்டேங்க, எங்களுக்கு வருது, மீடியாவில் வருது. நிச்சயமா இல்ல. தோழி விடுதிகளில் எத்தனை பேர் தங்கியிருக்காங்க, அதுக்கோட ஃபீட்பேக் வீடியோஸ் எல்லாமே வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால, இன்னைக்கு ஒரு ஸ்கீம் சட்டத்திட்டம் இருக்கிறதுனால அதை நோக்கி எவ்வளவு அம்புகள் வேணாலும் வீசப்படலாம். ஆனா நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் முக்கியம். திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் நினைத்திருந்தால் இன்னும் கவர்ச்சிகரமான நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அது செயல் வடிவம் கொடுத்திருக்க முடியும். ஆனா மக்கள் நிஜமாவே வந்து அது மேலும் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான். சிம்பிளா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்கும். நம்ம ஒரு நாள் நம்ம உடம்புல கை கண்ணு கால் ஏதாவது ஒன்று இல்லாமல் போய் நம்மளோட நிலைமை என்னவா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு அந்த மெரினால போட்ட ரேம்ப் ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. இது தேர்தல் வாக்குறுதிக்கு செல்லாத ஒரு திட்டம். நான் உணர்வுபூர்வமாக எங்கே முதல்வரோட கனெக்ட் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நினச்சா நீங்கள் நினச்சா மெரினால ஒரு செகண்டில் போய் கால் வந்து தண்ணியில் நினச்சிட்டு வந்துடலாம். ஒரு மாற்றுத்திறனாளி நினச்சி பாருங்கள், ஒரு முதல்வர் எவ்வளோ தூரம் நினச்சிருந்தா ரேம்ப் ஒன்று செட் பண்ணி மாற்றுத்திறனாளிகள் கடல் தண்ணி வரைக்கும் போய் நிற்கணும் அப்படின்னு ஒருத்தர் முயற்சி போட்டாங்க மேடம். 3 தடவை போட்டாங்க, போட்டு எடுத்து மறுபடியும் இயற்கை சூழல் அந்த மண் வளத்துக்கு திருப்பி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அவருடைய எண்ணத்தை பார்க்கணும்னு சொன்னவே தவிர்த்து சரி பண்ணாமல் விட்டுருந்தா அதுதானே பிரச்சனை. சரி பண்ணியிருக்காருல, அப்போ நீங்களே அதுக்கான ப்ரூஃப் கொடுக்குறீங்களா? ஸோ திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸஸாக இருக்குது. யார் நம்மளை ஆளணுன்றதை விட யார் நம்மளை ஆளக்கூடாது அப்படின்றத நாம் தெளிவாக இருக்கணும். அதில் திராவிடம் தெளிவாக இருக்கிறதுனால 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பெண்களுடைய வாக்கு, பெரும்பான்மையான வாக்கு, யங்ஸ்டர்ஸோட வாக்கு நிச்சயம் சிந்தித்து ஓட்டு போடுற எல்லாரோட வாக்கும் திமுக பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.